பயோ கம்போஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணி, மாட்டு சாணி, கோழி எருவு இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி நாங்கள் 90 நாள் மக்கவும் வச்சிடறோம். ப்ளஸ் கூட வந்து அவங்க ஒரு சாணி போடுற காஸ்ட்டில் நாங்கள் எல்லா சாணியும் இன்க்ளூட் பண்ணிடுறோங்க. ப்ளஸ் நிலக்கரி சாம்பிள் அந்த ப்ளஸ் மட்டும் அது ஒரு 20% இருக்கும். அப்புறம் வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் ஒரு 20% இருக்குங்க. எல்லாமே 20% 100% ரேஷியோ பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குச்சி, கோல், கல், மண் எல்லாமே வருங்க. ஷேக்கர் வச்சுருக்கோம். அந்த ஷேக்கர் மூலிமா ஜலிச்சு அதுக்கப்புறம் பியூரிஃபை பண்ணி பலவரேஸ் வச்சுருக்கோம் 50 HP. அது மூலிமா நாங்கள் அதை பவுடரும் பண்ணி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பஞ்சு மாதிரி போகுங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்படியே பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குங்க. ஆனால் இது மாட்டு சாணி தான். கோழி எருவுங்க. கோழி எருவு நாங்கள் இது வந்து நாமக்கல் சைடு சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டு சாணி பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் தான் வாங்கினேங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருன்னு பிளாக் கோல்டு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வெர்மி கம்போஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லைங்களா? ஃபார்மேட்டு ப்ளஸ் ஹியூமிக்னு சொல்லுவாங்க. ஹியூமிக்கில் யூஸ் பண்ணுவாங்க நிலக்கரி சைட்லேருந்து. அந்த ஹியூமிக்கே தான் நீங்கள் எந்த கிராப்புக்கு எவ்வளோ போட்டாலும் எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ண ஒரு செடி கொண்டு போய் நீங்கள் ஒரு மூட்டையே கொட்டினாலும் அந்த செடி ஒன்றாகாதுங்க. ஒன்றா அது எடுத்துக்கும், இல்லை அந்த மண்ணிலே அப்படியே இருக்கும். அதுதான் பயோ. மேக்ஸிமம் பயோக்கு மாறணும்னு தான் நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு முயற்சியில் தான் அந்த பயோ கம்போஸ்ட்ங்கிறது கொண்டு